கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், தற்போது 154வது தைப்பூச விழா நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சார்லதா. கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசனம் விழா இன்று நடைபெற்று வருகிறது. இதில் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடலூரில் குவிந்துள்ளனர். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய ராமலிங்க அடிகளார் எனப்படும் வள்ளலார் அவர்கள் கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்தியஞான சபையை 1872ஆம் ஆண்டு தைப்பூச நாளில் நிறுவினார். அன்றைய தினம் முதல் ஜோதி தரிசனம் செய்யும் தானே முன்னின்று நடத்தினார். அப்போது முதல் வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச நாளன்று ஜோதி தரிசன பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன்படி இன்று 154வது தைப்பூச பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான ஜோதி தரிசன பெருவிழா நடைபெற்றது. இன்று காலை 6 மணிக்கு முதல் கால ஜோதி தரிசனம் நடைபெற்றது. அப்போது பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை ஆகிய 7 திரைகள் அடுத்தடுத்து நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. அப்போது அங்கு குவிந்திருந்த சன்மார்க்க அன்பர்கள் திரளானோர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை முழங்கி ஜோதி தரிசனத்தை கண்டு கழித்தனர். இதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கும், பிற்பகல் 1 மணிக்கும், இரவு 7 மணிக்கும், இதேபோல் இரவு 10 மணிக்கும் ஜோதி தரிசனம் நடைபெறும். இதேபோல் நாளை அதிகாலை 5:30 மணிக்கும் ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது. ஜோதி தரிசன விழாவை காண தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடலூரில் குவிந்தனர். தைப்பூச ஜோதியை முன்னிட்டு கடலூர், புதுச்சேரி, சென்னை, விழுப்புரம், பண்ருட்டி, சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர், மாயவரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தைப்பூசத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தைப்பூச ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு வடலூர், பண்ருட்டி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அறுசுவையுடன் கூடிய அன்னதானம் மற்றும் மோர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்களும் அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சார்லதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.